Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் முட்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய், முட்டை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உப்பு, கரம் மசாலா, மிளகுத்தூள், சோம்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, பூண்டு. ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்க பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இப்போ பூண்டு செவந்துடுச்சு. சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா கருத்துரும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு திரும்ப கலந்து விட்டுறலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி முட்டையில் எடுத்து விடுங்க. நம்ம இது சிம்மில் வச்சு தான் செய்யணும், அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும், கலரும் உங்களுக்கு மாறிடும். இப்போ இது 1 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் திருப்பி விட்டாச்சு. இப்போ மறுபடியும் 1 நிமிஷம் கழிச்சு இது எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி விட்டுறலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி விட்டுறலாம். இந்த முட்டை வறுவல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்னு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.